ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் எப்படி செஞ்சாலும் கடையில் விற்கிற மாதிரி வடகறி வரலன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதும் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தோசை தவாலேயே வந்து குட்டி குட்டி ரவுண்டாக போட்டு அதை வந்து வேக வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றி திருப்பி திருப்பி போடுங்க. இதனால் எண்ணெய் வந்து ரொம்ப செலவாகாது நமக்கு. நம்ம இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கசகசா, சோம்புலாம் போடணும். நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியும் புதினாவும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். அது கூடயே பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க. நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போனதும் நம்ம வந்து இந்த வடையை வந்து கொஞ்சம் தூள் பண்ணி இந்த குக்கரில் போட்டுக்கணும். ஆல்ரெடி இந்த வடை அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சோண்டு அந்த மாவு வச்சுருந்தேன். அதிலேயே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அப்போ வடைக்கறி இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரும். ஒரு 2 விசில் வச்சு எடுக்கணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி அண்ட் முந்திரி போட்டு இறக்குனா ஹோட்டல் ஸ்டைல் வடைக்கறி ரெடி. இந்த வடைக்கறிக்கு பெஸ்ட்டு காம்போவே கல் தோசையும் இடியாப்பமும் தான். இப்போ அது கூட வச்சு சாப்பிட்லாமா? நெக்ஸ்ட் என்ன சமைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.